மலையக மக்களின் மேம்பாட்டிற்காக எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்கியுள்ள வேட்பாளரான கிருஷ்ண சுபாமணி கௌரி தொடர்பான பார்வை அடுத்து. நுவரெலியா மாகஸ்தோட்டை பகுதியில் கிருஷ்ண சுபாமணிக்கும் துளசி ராணிக்கும் பிறந்தவரை கௌரி. 2 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் மூத்த மகளாக பிறந்த கௌரி சிறு பராயத்திலிருந்தே பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் தனது வாழ்க்கையை கடத்தி வந்துள்ளார். தனது ஆரம்ப கல்வியை நுவரெலியா பிளாக்ஃபூல் சென்ட் ஆந்தனிஸ் கல்லூரியில் தொடர்ந்த அவர் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் சிறந்த பெறுபேற்றை பெற்றுக் கொண்டார். அதன் பிரதிபலனாக தனது உயர்தர கல்வியை வவுனியா இந்து கல்லூரியில் தொடர்ந்துள்ளார். உயர்தரத்தில் சிறந்த முறையில் தனது கல்வியை தொடர்ந்த அவர் 3 பாடங்களிலும் B சித்தியை பெற்றுள்ளார். அதன் பின்னர் தனது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக பல்வேறு வகையான தொழில்களுக்கு இவர் விண்ணப்பித்திருந்த போதிலும் அவருக்கான தொழிலை பெற்றுக்கொள்ள முடியாது போயுள்ளது. அந்த நிலையில் சுய தொழிலில் தனது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள தீர்மானித்துள்ளார். இதன் பிரகாரம் கோழிப்பண்ணை நடாத்தி முட்டைகளை விற்பனை செய்து தனது குடும்பத்தையும் இன்று வரை சிறந்த முறையில் நடாத்தி வருகின்றார் கௌரி. தனது சொந்த காலில் நின்று வாழ்க்கையை கடத்திய கௌரி இன்று மலையகத்தில் வாழ்கின்ற தமது உறவுகளின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பாராளுமன்றத்திற்குள் பிரவேசிக்க களமிறங்கியுள்ளமை வரவேற்கத்தக்கது. பிரஜைகள் முன்னணியின் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்று மன்னார் பேசாலை பகுதியில் நேற்று நடைபெற்றது. வன்னி மாவட்டத்தில் பிரஜைகள் முன்னணியின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் இந்த தேர்தல் பிரசார கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பிரசார கூட்டத்தில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ச்சியாக பல்வேறு நாங்கள் இழப்புகளை சந்தித்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக எவ்வளவு இழந்தால் நாங்கள் தேசியத்தின் நாங்கள் அதுல அக்கறையாக தான் இருக்கிறோம். அரசியல் உரிமையும் அபிவிருத்தியும் ஒன்றாக இணைந்த ஒரு பயணத்திற்காக தான் நாங்கள் பிரஜைகள் முன்னணியிலே ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைக்கு அவங்க கொடுக்குற ஒரு 5000 காசோ 2000 காசோ ஒரு தையல் மிஷினோ ஒரு சைக்கிளோ எங்களுக்கு 5 வருஷத்துக்கு அவ்வளவுதான். அதுல 5 வருஷத்துல எதுவுமே நடக்காது. அவங்ககிட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க 1.5 ரூபாய்க்கு நான் விலைக்கு வாங்கிட்டேன். நம்ம தையல் மிஷின் தான். தையல் மிஷின் கொடுக்குற ஆள் தையல் மிஷின் இல்ல, அரசாங்கம் கொடுத்த தையல் மிஷின். சொந்த காசுல கொடுக்கல, மஹிந்த ராஜபக்ச கொடுத்த சாமான்களை பதுக்கி வச்சு இப்ப கொடுக்குறாங்க. நீங்க நினைக்க கூடாது எங்களுக்கு ரிசார்ட் பகுதி அப்படி அள்ளி தாராரு, தங்களோட காசை கொண்டு அள்ளி தாராரு. இப்ப நான் பேசலாம் போகும் செய்யலாண்டே பாப்பாங்க எல்லாரும். ரிசார்ட் மினிஸ்டரும் பாப்பாரு. அதுக்கு நான் பயப்படல. முதியோர்களாக இருக்கின்ற நாங்கள் தீர்க்கமான ஒரு நல்ல முடிவை எடுப்பதால் தான் ஒரு சமுதாயம் சிறந்த முறையில் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த மீன்பிடி கிராமங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் தேவை, அவர்களுடைய வாழ்க்கை முறையை எப்படி உயர்த்தலாம், இந்த மீன்பிடி கிராமங்களில் வாழ்கின்றவர்களுடைய வாழ்க்கையை ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து அவர்களுக்கு ஏற்ற ஒரு உதவிகளை இவர்களுக்கு செய்வதற்கு இதுவரை செய்தார்களா? இல்லை.